ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நேற்றைய தினம் சென்னை விழுப்புரம் மண்டலங்களுக்கான திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கற்பனையிலே வாழ்வதை தனது பேச்சின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். தமிழக அணியா டெல்லி அணியா முடிவு செய்ய போகும் தேர்தல் இது என்று அவர் பேசியிருப்பது, மொத்தமுள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் 380 வாக்குகளை பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து 2,60,00,000 ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்று திமுக கட்சியினருக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழக மத்தியிலே அவருக்கு இருக்கிற எதிர்ப்பு அலையை, இந்த அரசினுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய வேதனையை இன்றைக்கு அவர் உணர்ந்திருக்கிறாரா, உணரவில்லையா? மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம் என்று உலக அளவில் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிற தாய் தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதலாக பொய் பேசுவதிலே வல்லவராக ஸ்டாலின் அவர்கள் மாறியிருப்பதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவர் பேசுவதை பார்த்தால் அவர் எந்த நாட்டிலே இருக்கிறார், எந்த கற்பனை உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. தமிழகத்திலே தற்போது எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பிறகு 5,43,76,755 வாக்காளர்கள் இருக்கலாம் என்று 17ஆம் தேதி வெளியிடப்படுகிற அந்த வாக்காளர் பட்டியலிலே நிலவரத்தை 5.5 கோடி வாக்காளர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 5.5 கோடி வாக்காளர்களையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற எழுச்சி பயணத்திலே இதுவரை 185 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பயணமாக தமிழக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து 100% அவர்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி வரவேற்பு மக்களிடத்தில் கிடைத்திருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 8 கோடி உலக தமிழர்களின் ஒரே அடையாளமாகவும் 5.5 கோடி வாக்காளர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து மக்கள் பணி ஆற்றி வருகிற, நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணி ஆற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் ஒட்டுமொத்த வாக்காளர்களின், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்றவராக ஸ்டாலின் அவர்களை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் 5.5 கோடியிலே அவர் 75,000 வாக்குச்சாவடியிலே 350 வாக்குகள் மூலம் 2,60,00,000 வாக்குகள் பெற்றால் போதும் என்று தன்னுடைய இலக்கை அவர் சுருக்கி கொண்டிருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றைக்கு அவர் புள்ளி விவரங்களுக்கு கிடைத்திருக்குமோ என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு 3 கோடி வாக்காளர்களை தள்ளி வைத்துவிட்டு 2.5 கோடி வாக்காளர்களிடத்தில் ஆதரவை பெறலாம் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிர்ப்பு அலை, அதிருப்தி அலை வீசுவதை ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டதாகத்தான் இந்த பேச்சு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வருகிற தேர்தல் என்பது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று நீங்கள் திசை திருப்புகிற வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்படாது, அது எடுபடவும் செய்யாது.